எல்லாரும் இந்த ஹாலிடேஸ்க்கு எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லீவ் விட்டதுமே நேராக வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்தோம். பாண்டிச்சேரி பக்கத்தில் ஏம்பலமில் இருக்கிற முத்தாலம்மன் தான் எங்களோட குலதெய்வம். இது முதல்ல இருந்த அம்பாள். ஸோ இந்த குலதெய்வம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சுது. ஸோ 48 நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டல அபிஷேகம் நடக்கும். அதில் ஒரு நாள் ஒருத்தவங்க ஏற்றுட்டு செய்வாங்க. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்றுட்டு எங்கள் ஃபேமிலி செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அம்பாளுக்கு வந்து அன்றைக்கி அபிஷேகம், அதுக்கப்புறம் அன்னதானம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ குலதெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மற்ற தெய்வங்கள் என்ன இருந்தாலும், எந்த இஷ்ட தெய்வம் நம்ம வந்து வழிபாடு பண்ணாலும், குலதெய்வத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் குலதெய்வம் அம்பாள் கிட்ட வேண்டிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம எல்லா சுவாமியும் வணங்குறது வழக்கம். உங்களோட ஃபேமிலியில் வந்து குலதெய்வம் வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸாவது ஃபேமிலியோடு போய் இந்த மாதிரி குலதெய்வம்க்கு உங்களால் முடிஞ்சதை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அது வந்து குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் போய் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு இந்த பிரபை எங்கள் குடும்ப சார்பாக எல்லோரும் சேர்ந்து அம்பாளுக்கு வந்து வச்சோம். முதல்ல இருந்த பிரபை பின்னாடி இருக்க பார்த்திங்களா, அதுவும் நாங்கள் செஞ்சது தான். இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலாக அந்த பித்தளை பிரபையிலேயே தங்க முலாம் பூசி நாங்கள் வந்து வச்சோம். ஸோ அது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதை எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணி அந்த பிரபைக்கு வந்து ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போய் அம்பாள் கிட்ட வச்சோம். அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸாக வந்து இருந்தது. எல்லாருக்கும் இந்த நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து நடக்கணும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பினோம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஒரு குட்டி வெக்கேஷனே உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். நிறையா பேர் லாங் வீடியோ போட சொன்னீங்க, ஷார்ட்ஸ் வீடியோலேயே காட்டிட்டேன்.